ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 6/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மாலை 6:37 வரை, பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைய துதியை இரவு 8 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகபலன்: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன். இன்று மனமகிழும் நாளாக இன்று இருக்கும். வியாபாரத்தில் நல்ல தனபரமான லாபம் உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சற்று அலைச்சலுடன் தனவரவும் வந்து சேரும். 2இல் செவ்வாய் குரு. திருமண தடைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த தடைகள் விலகி திருமண பேச்சு நடைபெறும் யோகமும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. பூமியால் தடங்கள் பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடங்கள் மாறி சட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கும், கேஸ் வழக்கு பூமி சம்பந்தமாக இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அந்த கேஸ் வழக்குகள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். கல்வி மேன்மை உண்டு. கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும், ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வாகன சம்பந்தமான லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டுநர்களுக்கும் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். செவ்வாயின் பலத்தால் இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியாகும். அத்துடன் குருமங்கள யோகமும் உள்ளதால் இன்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது இனிதாக நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். சட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு வாய்ப்பும் இன்று உண்டாகும். அலுவலக அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். இன்று மனமகிழும் செய்தியுடன் தனபரமான நேட்டமும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் உண்டு. வீட்டில் சுபசேதி சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் இன்று மனமகிழும் செய்தி வரும். தூர தேசத்து பயணம் வெற்றியாகும். சொத்து தர்க்கங்கள் மாறிவிடும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பெரியவர்களால் இன்று மனமகிழும் செய்தி வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, கட்டட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். பூமி சம்பந்தமாக பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் நாளாக இன்று அமையும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் உண்டு. குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் இன்று கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்காக படிப்பு விஷயத்தில் செலவுகளும் வந்து சேரும். திடீர் குடும்ப செலவுகள் சற்று அலட்டும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன். உங்களுக்கு இடம் விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடும். வாகன சம்பந்தமாக இருந்து வந்த கேஸ் வழக்குகள் சாதகமாகும். வாகனம் மூலம் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் தனலாபம் உண்டாகும். அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணவரவு வந்து சேரும். வெளியூரில் உள்ள பிள்ளைகளால் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். மனமகிழும் செய்தி வரும். இடம் விஷயமாக இருந்து வந்த தர்க்கங்கள் மாறி அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாக கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தாயார் வழியில் தனலாபமும் பூமி லாபமும் உண்டாகும். தாயாருக்காக சற்றே மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டி வரும். திருமண தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த திருமண தடைகள் விலகி சுபசேதி வரும் யோகம் உண்டாகும். பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களை வந்து சேரும்.
கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கட்டிட சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகும். இடம் விற்பனை போன்ற தொழில்களில் லாபம் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. வியாபார நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூரில் சற்று அலைச்சல்களும் பண விரயமும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திற்காக சற்று செலவுகள் செய்ய வேண்டி வரும். நண்பர்களால் தன உதவி கிட்டும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக பண உதவி உங்களை வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தை வழி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தந்தையால் தனலாபம் உண்டாகும். தந்தையின் சொத்து இதுவரை கிடைக்காமல் இருந்து தர்க்கம் உண்டாகி இருந்தது மாறி அதற்குரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு அந்த சொத்து உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கிடைக்கும் விதமாக இன்று அமையும். பூமி லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக தொழில் நன்றாகவே நடக்கும். இரும்பு தொழில் மற்றும் உலோக தொழில், பூமி சம்பந்தமான தொழில், கல்வி சம்பந்தமான தொழில், இது போன்ற தொழில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் சற்று மன குழப்பங்களும் பணச்செலவுகளும் உங்களை வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக சற்று அலைச்சலும், குழந்தைகள் விஷயத்தில் கல்விக்காக சற்று பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணச்செலவுகளும் உண்டாகும். அந்த பணச்செலவு தீர உங்களுக்கு பண உதவியும் வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும். திடீர் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்களும் பணவிரயமும் உண்டாகும். எனினும் லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். சகோதர வழி தனலாபம் பெறுவீர்கள். சகோதரனால் இதுவரை ஏற்பட்ட கலகங்கள் மாறி உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக சகோதரர்கள் நடந்து கொள்வார்கள். பிரிந்து போன சகோதரர் உங்களை தேடி வருவார். உங்களை விட்டு பிரிந்து போய் நெடுநாளாக வராமல் சண்டை சச்சரவு செய்து போனவர்கள் இன்று திரும்பி வரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். தாய் வழியில் உங்களுக்கு தனலாபம் உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசால் உங்களுக்கு சற்று கெடுபிடி இருந்தது மாறிவிடும். வியாபார லாபம், தனலாபம், வாகன லாபம், தொழில் லாபம் உண்டு. புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டிகளுக்கும் நடைபாதையில் சிறு சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் பரிசு உங்களை வந்து சேரும். வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு வேலை தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். 9ஆம் இடத்தில் சனி. பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பது உங்களுக்கு இடம் விஷயமாக நன்மை செய்யும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். விவசாய நிலம் மூலம் இருந்து வந்த தர்க்கங்கள், சண்டை சச்சரவுகள் மாறும். சகோதர ஒற்றுமை உண்டாகும். தாய் வழி உறவால் அல்லது தந்தை வழி உறவால் உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு தந்தை வழி சொத்து உங்களது கைக்கு வரும். இதுவரை ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் யாவும் தீர்ந்து பூமி கைவரும் யோகமும் உண்டு. நிதானமாக செயல்பட்டு உங்களது எண்ணத்தை பூர்த்தி செய்வீர்கள். சமாதானமாக இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் நலமாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன் புதன். உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். நினைத்தது நடக்கும். இதுவரை எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். திடீர் தனலாபம் பெறுவீர்கள். தொழிலில் லாபம் உண்டாகும். பால் உற்பன்னங்கள், பால் சம்பந்தமான பொருள்கள், இனிப்பு சம்பந்தமான பொருள்களில் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன். உணவு துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். பெண்களுக்காக வீட்டில்
நிறைய செலவுகள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பெண்கள் வழி ஆதாயமும் உண்டாகும். திடீர் சுபசேதி உங்களை திக்குமுக்காட செய்யும். அதனால் சுப செலவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு. வீடு கட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த தடங்கல்கள் மாறி விரைவில் பூர்த்தி செய்யும் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் பணம் உங்களை வந்து சேரும். திடீர் சொத்து உங்களது கைக்கு வரும். தாய்மாமன் வழி நல்ல செய்தி உங்களை வந்தடையும். பூமியால் லாபம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்பும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். கணினி துறையில் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைப்பதன் மூலம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய தொழில் செய்ய யோசனை உண்டாகும். பூமி லாபம், தன லாபம், வாகன லாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் வெற்றி, வியாபார வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் அதிக லாபமும் தொழிலில் அதிக லாபமும் பெறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலக அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். திடீர் இடம் மாற்றம் அல்லது நினைத்த இடத்திற்கு மாற்றல் வாங்கி செல்லும் யோகமும் வந்து சேரும். நாம் எங்கு குழந்தைகளையும் மனைவியையும் பிரிந்து தூர இடத்தில் வேலைக்காக வாழும் உங்களுக்கு அதற்காக எழுதி கொடுத்திருப்பீர்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறி நீங்கள் நினைத்த இடத்தில் பிள்ளைகளுடனும் மனைவியுடனும் சேர்ந்து வாழும் யோகமும் உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு உங்களது உறவினர் அல்லது மகன், மகள் போன்றவர்கள் அயல் நாட்டிலிருந்து உங்களிடம் வந்து சேரும் பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் சுப செய்தியும் உங்களை வந்தடையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சுக்கிரன், சந்திரன் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்று நீங்கள் நினைத்தது யாவும் நிறைவேறும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் நிமித்தம் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவனால் பிரச்சனை அல்லது மனைவியால் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை இருந்து வந்தது இன்று விலகி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திடீர் குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றியாக சமாளித்து விடுவீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று கூடினாலும் அதையெல்லாம் விரைவாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் யோகம், அதிர்ஷ்டம், பரிசு உங்களை தேடி வரும். திடீர் உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சற்று விரைய செலவுகளும் வந்து சேரும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு செய்தே உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். வியாபார லாபம் அதிகமாகும். தொழில் லாபம் உண்டு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும். கூட்டு தொழில் முயற்சி வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் சுமூகமாக சிறப்பாகவும் நடக்கும். அதனால் மனமகிழ்ச்சியும் குடும்பத்தில் க்ஷேமமும் உங்களுக்கு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன். உங்களுக்கு தந்தையால் தனவரவு உண்டு. பிரிந்து சென்ற தந்தை திரும்ப வருவார் அல்லது அவரது சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தர்க்கத்தில் இருந்து வந்த பூமியால் மனக்குழப்பம் அடைந்து மனசங்கடத்தில் இருந்த உங்களுக்கு அந்த பூமி கைவரும் யோகமும் உண்டாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான தொழில், பட்டறை சம்பந்தமான தொழில், உலோக சம்பந்தமான தொழில், கணினி சம்பந்தமான தொழில், படிப்பு சம்பந்தமான தொழில், கல்லூரி சம்பந்தமான தொழில் மற்றும் இடம் விற்பனை, வாகன விற்பனை, மனை விற்பனை, வீடு வாங்கி விற்பது,
வாகனம் வாங்கி விற்பது போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம், அந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இருக்கும். அதிக லாபமும் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு, சிறு சிறு வியாபாரிகளுக்கும், நடைபாதையில் வியாபாரம் செய்பவர்களுக்கும், நடந்து வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவும் திடீர் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். திடீர் வெளிநாடு யோகம், படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ புதிய வாய்ப்புகள், புதிய வேலைகள் உங்களை தேடி வருவதற்காகவோ நீங்கள் அயல்நாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அல்லது உங்கள் உறவினர்களை சந்திக்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் இருந்தால் அவரை சந்திக்க திடீர் பயணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனுடன் இருப்பதால் தாய் வழி உறவு முறையால் உங்களுக்கு தனலாபமும் பூமி லாபமும் உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். உங்களது ராசிநாதன் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்தியையும் தன லாபத்தையும் பரிசுகளையும் அள்ளித் தருகிறார். உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும், ஹோட்டல் போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இனிப்பு சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கும், இனிப்புடன் கலர்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி லாபம் உண்டாகும். அத்துடன் குடும்பத்தில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் யாவும் வெற்றியாக நடக்கும். திருமண தடைகள் விலகும். குடும்பத்தில் இரண்டாவது திருமணம் நடக்கும் யோகமும் வந்து சேரும். முதல் மனைவியை பிரிந்தவர்களோ, முதல் கணவனை பிரிந்தவர்களோ, சந்தர்ப்ப சூழ்நிலையால் விட்டு பிரிந்து போய் இருப்பவர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் செய்யும் யோகமும் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. தொழில் லாபம், வியாபார லாபம் மிகுதியாக இருக்கும். வாகன லாபம் வந்து சேரும். புதிய வாகனம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர் முறையில் உங்களுக்கு, அதாவது ஸ்ரீதனமாகவோ அல்லது குழந்தைகளை பார்க்க வருபவர்கள், அதாவது மகளை பார்க்க வருபவர்களுக்கு அவர்கள் வெறும் கையுடன் வராமல், அவர்கள் தன் மகளுக்கு வாகனம் இல்லையே என்று நினைத்து ஒரு சிறு வாகனமாவது, 2 வீலராவது கிடைக்கும் அல்லது 4 வீலராவது பரிசாக கிடைக்கும் யோகமெல்லாம் இன்று உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் வந்து சேரும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாக இனிதாக நடக்கும். பாதியில் நின்று போன வீட்டு வேலைகள் சுமூகமாக நடக்கும். அதற்குரிய தன உதவியும் வந்து சேரும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு உதவி கிட்டும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. வாகனத்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். ஒரு வண்டி வைத்திருப்பவர்கள் இரண்டாவது ஒரு வண்டியை வாங்கும் யோகமும் வந்து சேரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். வீட்டில் 2 வண்டி வைத்திருந்தால் மீண்டும் ஒரு வண்டி வாங்கும் யோகமும் வந்து சேரும். திடீர் பூமி லாபம் உண்டு. திடீரென்று 1 சென்ட் நிலமாவது நீங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். திருமண தடைகள் விலகி திருமண யோகம் கைவரும். இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும். சுபசேதி இல்லத்தில் நடக்கும். சுப செலவுகளும் உண்டாகும். தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். வாகன லாபம் உண்டு. தொழில் லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக எந்த தொழில் நீங்கள் செய்கிறீர்களோ அந்த தொழிலுக்குரிய லாபம் உங்களை வந்து சேரும். கடன் உதவி கிட்டும். கடன் தொல்லையால் மனம் வருந்தி இருப்பவர்களுக்கெல்லாம் அது நீங்கும். பரிசோ அல்லது அதற்குரிய உதவியோ உங்களுக்கு கிட்டும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகம் உண்டாகும். திடீர் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் செய்வீர்கள். அலைச்சல்களுடன் தனவரவும் மிகுதியாகவே இருக்கும். மனமகிழும் செய்தியுடன்
தனவரவும் உங்களை வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மறைமுக எதிரி தொல்லைகள் தீரும். இதுவரை உங்களிடம் விபரீதமாக நடந்து கொண்டவர்களெல்லாம் உங்களிடம் பாசமாக பழகி வருவார்கள். உங்களது கை ஓங்கி இருக்கும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். சுபசெய்தி, சுப நிகழ்ச்சி இல்லத்தில் நடக்கும். பெரியவர்களால் இன்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு. சற்று தாய் வழி உறவால் சற்று தலைவலி பிரச்சனைகள், அதாவது அவர்களால் சற்று பிரச்சனைகள் எழும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. தனபரமான லாபம் உங்களுக்கு வந்து சேரும். பூமி லாபம் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சற்றே இடம் மாற்றம் அவர்கள் மனதில் மகிழும் விதமாக இருக்கும். திடீர் பூமி லாபம் மற்றும் தொழில் லாபம் உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். அதையெல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். அலுவலக பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் பிரச்சனை இருந்தது விலகி அது சாதகமான பலனை அளிக்கும். வியாபார லாபம், தனலாபம், பூமி லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். எனினும் பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் என்று நினைத்து பயம் கொள்ள தேவையில்லை. வழக்கம்போல் அனைத்தும் நடக்கும். ஆனால் திடீரென்று நமக்கே தெரியாமல் சற்று மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். சந்திராஷ்டம காலம் என்பதால் நமக்கு அந்த நட்சத்திரத்துக்குரியவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் சற்று தடங்கலாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதில் விரைவாகவே அது முடிந்துவிடும். அலுவலகத்தில் சற்று பணிச்சுமை கூடும். குடும்பத்திலும் சற்று சிறு சிறு கவலைகள், சிறு சிறு கலகங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடும். வியாபார நிமித்தம் செல்லும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வெளியூர் அலைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. கால்நடைகளுக்கு சிறு சிறு உபாதைகள் வந்து சேரும். அதற்காக சற்று செலவுகளும் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால் லாபம் சற்று குறையும். எனினும் கவலை வேண்டாம். தொழில்கள் சிறப்பாகவும் நன்றாகவும் இருக்கும். வாகன லாபம் உண்டு. திடீர் வாகன பழுதுகள் ஏற்படும். எனினும் கவனமாக இருக்கவும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சனி ஆட்சி உள்ளதால் பூமி லாபத்தால் உங்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்கள் யாவும் தீர்ந்துவிடும். விவசாய விளைபொருள்களால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் ராகு. அதை வேண்டும் இதை வேண்டும் என்று சற்று பேராசையும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு போராது போராது என்றே சொல்வார்கள். ஏனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் அவர்களை திருப்தி செய்ய முடியாமல் மனைவியே என்றாலும் கணவனே என்றாலும் நீங்கள் எதை செய்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அது குற்றமாகவே இருக்கும். நீங்கள் அமைதியாகத்தான் அனைத்தும் செய்வீர்கள். எனினும் அவர்கள் உங்களை பாடாய்படுத்துவார்கள். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. அமைதியாகவும் தைரியமாகவும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியாக முடிப்பீர்கள். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள், வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நினைத்தது யாவும் நிறைவேறும். புதிய தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் மாறிவிடும். பூமி லாபம், தன லாபம் உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று அதிக லாபம் கிடைக்கும். கால்நடைகளால் உங்களுக்கு அதிக லாபம் பெறுவீர்கள். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தியும் அவர்கள் நினைத்ததும் இன்று நிறைவேறும். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு கடன் உதவி பெறுவீர்கள். அதற்காக வெளிநாடு செல்வீர்கள்.
6ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவதால் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து பூமி உங்களுக்கு கைவரும். அதுவும் தந்தை வழியில் உள்ள சொத்து உங்களுக்கு கைவரும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் தீயணைப்பு படை வீரர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தியுடன் தனவரவும் அதிகமாகும். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் தன் தாய் நாட்டிற்கு வரும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தாயால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி தாய் வழி உங்களுக்கு தனலாபம் பெறுவீர்கள். திடீர் வேலைவாய்ப்பு வந்து சேரும். அயல் நாட்டு உதவி உங்களுக்கு உண்டாகும். மனமகிழும் செய்தி உங்களை வந்து சேரும். இன்று அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். இறைவனின் அருளால் இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. எனக்கு இதுவரை அளித்து வந்த ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மேலும் சந்திப்போம்.